பிரச்சனைகளுக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இன்னைக்கு பிரதமர் மோடி பார்த்துட்டு கேட்கிற கேள்வியா அவரு? ஒரு முதலமைச்சர் பேசுற பேச்சா இது? இது அவருக்கு தப்பா இருக்குன்னு சரியா பண்ணலையா? அவருக்கு தெரியலையா? அவர் பேசுற ஒவ்வொரு விஷயம் சரியாதான் தெரியுதா? நீங்க அப்போ மிரட்டுறீங்களா? மிரட்டுற அளவுக்கு தானே இருக்கீங்க. தமிழ்நாட்டுல உட்காந்துட்டு நீங்க மிரட்டுறீங்கன்னா உலகத்துல எல்லாரும் பார்த்துட்டு பிரதமர் மோடி பார்த்துட்டு மிக சிறந்த தலைவர் நான் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் நினைச்சா மிரட்டலாம், ஆனா நாங்க மிரட்டுறதுக்கு ஆளு கிடையாது. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அங்கம், தேசத்துடைய பாகம். எங்களுக்கு அது மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டு மேலே ஒரு தனி இருக்கு. அவர் எப்பவுமே தமிழ்நாட்டை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்காரு. ஸோ முதலமைச்சர் பேசுற பேச்சு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம் இல்லை, ஆனா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் பேசுற விதம் கிடையாது அது. அது சுந்தர் சார் அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. படிச்சவங்களுடைய பேச்சு அதுதான். எங்களை பார்த்து படிக்காதவங்க சொன்னாங்களே, ஆமாங்க நாங்க படிக்காதவங்க தான், ஆனா எங்களுடைய வளர்ப்புன்னு சரியா இருக்கு, அது நாங்க காட்டிட்டோம். சுந்தர் சார் பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் நாங்க பர்சனல் அட்டாக்கே பண்ணல. இங்கே 10 வருடங்களாக நீங்க 2 முறை 10 வருடங்களாக நீங்க தொடர்ந்து ஒரு எம்எல்ஏ ஆக இருந்திருக்கீங்க, நீதி அமைச்சராக இருந்திருக்கீங்க, ஐடி அமைச்சராக இருந்திருக்கீங்க. நீங்க ஐடி அமைச்சர் இருக்கும்போது நீங்க இது பண்றீங்க எங்களை மட்டும் இல்ல, பிரஸ்காரங்களும் இழுத்து அவங்களை பத்தி இழிவாக பேசி தான் அவர் எழுதினாரு. அப்போ படிச்சவங்க பேசுற பேச்சுக்கு கூத்தாடி சினிமா சங்கி இல்ல ஜிம்னாஸ்ட் என பார்த்துட்டு குரங்க மாதிரி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு தாவறீங்க. கேட்கக்கூடிய கேள்வி ஒண்ணுதான், உங்க கட்சியில அத்தனை திமுக அல்லது பிறந்த வளர்ந்தவங்களா? நீங்க கொண்டாடிட்டு இருக்க செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி எங்கிருந்து வந்தவங்க? சேகர் பாபு எங்கிருந்து வந்தவர்? எல்லாரும் பார்த்துட்டு இன்னைக்கு காங்கிரஸோடைய, நீங்களும் டிஎம்கே மாறி மாறி காங்கிரஸோட இருந்தீங்க. கலைஞர் காலத்துல நீங்க பிஜேபியோட இருந்தீங்க. அப்போ நீங்க மாத்தி நீங்க கூட்டணி வைக்கலையா? அப்போ நீங்க உங்களுக்கு பார்த்து நாங்க என்ன கூப்பிடுறது? ஆனா அந்த அளவுக்கு நாங்க இறங்க மாட்டோம். படிப்பு இல்லை, நாங்க உங்களை மாதிரி லண்டன் அமெரிக்கா போய் படிச்சுட்டு வரல. நான் 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். என் வீட்டுக்காரர் 12வது 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காரு. ஆனா எங்களுடைய வளர்ப்பு சரியா இருக்கு. இவ்வளவு பேசுறாரு. ராகுல் காந்தி பார்த்துட்டு கேள்வி கேட்க சொல்லுங்களேன். நாங்க உங்களுக்கு 28 சீட் கொடுத்துருக்கோம், நீங்க ஏன் இன்னும் வரல? ஏன் பிரியங்கா காந்தி வரல? சொல்லுங்க. எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாருல, மிரட்டுறாருல. ராகுல் காந்தி மிரட்ட சொல்லுங்க. கூட்டணி தானே இருக்கீங்க. ஆனா சிவன் களத்துல பாம்பு மாதிரி நீங்க அவங்களை பத்தி பேசினா அவங்களை பத்தி எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு புட்டுன்னா வெளியில வச்சிருவாங்க. நாங்க அப்படி கிடையாது, கிளியரா இருப்போம். எங்கேயுமே இது வரைக்கும் 12 வருஷத்துல எங்கேயாவது ஊழல் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஊழல் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. கிளீன் கவர்மெண்ட், கிளீன் சிட் மக்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும், காங்கிரஸோடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் வெறும் ஊழலுக்கு பேர் போனது. இந்தியாவே நீங்க வெளியூர்ல இருந்து உலகத்திலேயே இந்தியாவை பார்க்கும்போது இட் வாஸ் ஒன்லி அபவுட் கரப்ஷன், ஊழல் பத்தி மட்டும்தான் ஒரு நாடு இருந்ததுன்னு சொல்லப்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஸோ முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மோடி பார்த்துட்டு அவர் கேள்வி கேட்கறதுக்கு பதிலாக தைரியமா ஸ்டேஜ்ல கூட்டணியில தானே இருக்கீங்க, எங்க ஆளு காணோம், அக்கா தம்பி 2 பேரும் கேள்வி கேட்க சொல்லுங்க. தெலுங்கானா காங்கிரஸ் தானுங்க. அப்போ அதான் கூட்டணி சொல்றேன். ஊழலுக்கு மட்டும்தான் பேர் போனது. வேற யாருன்னு இதுல வராங்க சொல்லுங்க? வேற யாராவது இவங்களுக்கு கூட இருக்கிறாங்களா? காங்கிரஸ், டிஎம்கே இவங்க 2 பேர் மட்டும்தான் குரல் எழுப்புறாங்க. அப்போ இந்தியா முழுவதும் வேற கவர்மெண்ட் இல்லையா? இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. பேச சொல்லுங்க. கலைஞர் உருவாக்குன ஒரு கட்சி பார்க்கும்போது நிச்சயமாக இன்னைக்கு கலைஞர் அவர்கள் எங்க இருந்தாலும் பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. நான் உருவாக்குன கட்சி இது கிடையாது. இவங்க திமுக காரங்க இன்னைக்கு பண்றது, ஸ்டாலின் அவர்கள் மிரட்டி பேசுறதோ இல்லை அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள, எனக்கும் என் கணவருக்கு எதிராக இருக்கிறவங்க, நான் அவங்க பேர் கூட சொல்ல விரும்பல, அது எனக்கு தகுதிக்கு கீழே நான் நினைக்கிறேன். சரிங்களா? அப்போனன்ட் இருந்தாலும் என் தகுதிக்கு கீழே அவங்க பேர் சொல்லி இவ்வளோ கேவலமாக பேசுனதுக்கப்புறம் அவர் பேர் சொல்லி சொல்றதுக்கு எனக்கு என் தகுதிக்கு கீழே இருக்கு. ஸோ அவர் பேர் கூட சொல்லலை. ஆனால் அவரும் மற்றவங்களும் இவ்வளோ டெப்யூட்டி சிஎம் இருக்கட்டும், இவ்வளோ கீழே இறங்கி ரொம்ப தரக்குறையாக இப்படி பேசும்போது நிச்சயமாக டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு இருப்பாரு. டிஎம்கே சைட்லேருந்து எல்லாத்துக்கும் ஒரு எலிகேஷன் இருக்கும்ல, அதான் சொல்லிட்டு வரேன். இன்னைக்கு திமுக எந்த நிலைமையில இருக்குன்னா, நீ என்ன பண்ண அப்படி ஒரு கேள்வி கேளுங்க, உடனே பிளேம் கேம். இது அப்படி நடக்கல, இது அப்படி நடக்கல. எல்லாத்துலேயும் நீங்க நீட்டுக்காக உங்க குற்றச்சாட்டு பிஜேபி மேல வைக்கிறாங்கல்ல. நீட் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தானே. உங்க ஆட்சியில் இருக்கும்போது தான் காங்கிரஸ் கூட்டிட்டு வந்தாங்க.
அப்போ காங்கிரஸ் வந்து ஒரு நீட் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா காங்கிரஸ்க்கு எதிராக கூட்டணி போடாதீங்க. அப்போ கூட்டணி எதுக்கு காங்கிரஸோட வைக்கிறீங்க? இதே முதலமைச்சர் அவர்கள் அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் என்ன எழுதியிருக்காரு? ஏன்னா மிகவும் கடினமான காலம் வந்து மீசா நேரத்தில் என்னை வந்து கைது செய்யப்பட்டாங்க. அந்த நேரம் தான் எனக்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அப்போ மீசா டைமில் யார் இருந்தாங்க? பிஜேபியாக இருந்தது, காங்கிரஸ் தானே இருந்தது. இந்திரா காந்தி டைம் தானே அது மீசா டைமு. அப்போ நீங்கள் ஏன் கூட்டணி வச்சுருக்கீங்க? இதில் இன்னொன்று வேடிக்கை என்ன இருக்குன்னா, ஆட்டோபயோகிராஃபியில் காங்கிரஸ் காலத்தில் ரொம்ப எனக்கு வந்து கடினமாக விஷயம் வந்து மீசாவில் அரெஸ்ட் ஆனது, இவ்வளோ அடி வாங்கியிருக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னா ரிலீஸ் பண்ணது யாரும்? ராகுல் காந்தி. படிக்காமல் இந்த கூட்டணி தான், இந்த மாதிரி தலைவர்கள் தான் கூட்டணியில் இருக்காங்க. நம்ம சொல்கிறது ஒன்று, செய்கிறது வந்து மண்டில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. என்ன எழுதி கொடுக்குறாங்களோ மக்கள் ஏமாத்துறதுக்கு என்ன பேசணும் அது மட்டும்தான். ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எந்த கேள்வி இருந்தாலும் தைரியமாக காங்கிரஸ் கிட்ட கேட்டு பாருங்க. இல்லை கிளியராக சொல்லுங்க, ஆமாப்பா ஊழல் பண்ணும்போது உனக்கு நான் உதவுனேன், எனக்கு நீ உதவுனேன், அது மட்டும் தெளிவாக சொல்லுங்க. எஸ் வி வர் பார்ட்னர்ஸ் இன் கிரைம். அதுக்கு தான் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சிவன் கழுத்தில் பாம்பு மாதிரி, ஒருத்தர் கழுத்தில் நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம், பாம்பு மாதிரி உட்காந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கீழே இறங்கி வர முடியாது. அதனால தான் நாங்கள் கூட்டணி வைக்கிறோம், வேற வழி இல்லை எங்களுக்கு. ஒத்துக்க சொல்லுங்க.